திரு சா வெற்றிவேல். இல்ல 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 இருங்க 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 ஒரே நிமிடம் நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே ஆண்டவங்க இன்றைக்கு ஆளுகின்ற அரசு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க, அதுக்கு ரிப்ளை இவங்க கொடுத்துட்டாங்க. இந்த சப்ஜெக்டை இதோட விடுங்க இல்ல இல்ல அனுமதிக்க முடியாது. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எளிமையால் உயர்ந்தவர், உழைப்பால் வளர்ந்தவர், தடைகளை தாண்டி தமிழகத்தை வழிநடத்தியவர். உறுப்பினருக்கு தாழ்மையா கேட்டுக்கிறேன், இடையூறு பண்ணாதீங்க. நீங்க அமருங்க. உங்களுக்கு கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா இருங்க. நீங்க கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா இருங்க. துறை ரீதியான அமைச்சர் அதுக்கான பதில் அவருக்கு கொடுத்துட்டாரு. இருங்க. இங்க பாரு, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நீங்க பேசுறது உங்க காதிலே விழுதா என்னன்னு தெரியல, பேசிட்டே இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவரு அதுக்கான நீங்க எழுப்பின ஒரு ஐயப்பாடுக்கு அவர் ஒரு விடை கொடுத்தார். இவர் என்ன சொன்னாரு, துறை ரீதியான அமைச்சர் என்ன சொன்னாரு, மாலை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, என்னோட பதில் உரையில் எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருங்க. இது பொதுக்கூட்டம் கிடையாது. தயவு செய்து அடுத்த உறுப்பினர் உங்க நேரத்தையும் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு, சரிங்களா, அடுத்த உறுப்பினர் பேசுறதையும் நீங்க எடுத்து பண்ணிட்டு இடையூறு பண்ணாதீங்க. என்னோட அதிகாரத்துக்கு உட்பட்டது. நீங்க அமருங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க வெற்றிவேல் நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எளிமையால் உயர்ந்தவர், உழைப்பால் வளர்ந்தவர், தடைகளை தாண்டி தமிழகத்தை வழிநடத்தியவர், விவசாயிகளின் வலியை உணர்ந்தவர், தொழிலாளியின் உழைப்பை மதித்தவர், ஏழை எளிய மக்களின் தேவைகளை அறிந்தவர், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அயராது உழைத்தவர், குடிமராமத்து நாயகர், ஏழை எளிய சாமானிய மாணவ மாணவர்களுக்கு மருத்துவ கனவை நிறைவேற்றும் பொருட்டு ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்து 7.5% உள்ஒதுக்கீடு பெற்று தந்த சரித்திர நாயகன் எங்கள் மாண்புமிகு முன்னாள் முதல்வர், கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். என்னை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்து என் வெற்றிக்காக கடும் வெயிலிலும் வந்து எனக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்து என்னை 2வது முறையாக வெற்றி பெற செய்த மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன். பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு பகல் பாராமல் உழைத்த அனைத்து நிலை கழக பொறுப்பாளர்களுக்கும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் அவர்களே, முதல்ல என் தொகுதி கோரிக்கைகளை இப்பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மற்றும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அன்னார் அவர்கள் தமிழக விவசாய நலன் கருதி சுமார் 565 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி உபரி நீர் திட்டம், ஒரு அற்புதமான திட்டத்தை, 100 ஏரிகளை நிரப்பும் திட்டம் எங்களது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகள் செழிப்படுவதுடன் குடிநீர் பிரச்சனையும் தீர்த்து வைத்தார். ஆனால் இத்திட்டம் இப்போது பாதியிலேயே ஒரு 60% வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு 40% வேலையை நிறுத்தி வச்சிருக்காங்க போன ஆட்சியில். தயவுசெய்து இந்த ஆட்சியை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இது ஒரு அற்புதமான திட்டம். எங்கள் முதலமைச்சர், அதுவும் என் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு இது ஒரு அற்புதமான திட்டம். இந்த ஏரி தண்ணி எங்கெங்க வந்திருக்கோ, ஆல்ரெடி முடிஞ்சிருக்கோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி மேலாக இருக்கு. அது நேர் பாதி ஆப்போசிட் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னைக்கு 1200 அடி போனால் கூட தண்ணி இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்கு. தயவுசெய்து கூர்ந்து நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணா இங்கே தான் இருக்காங்க, இப்போ வந்திருக்காங்க. இந்த 100 ஏரி திட்டங்கண்ணா, காவிரி உபரி நீர் திட்டத்தை நீங்கள் தயவுசெய்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு என் தொகுதி மக்கள் சார்பாக உங்களை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இபி மினிஸ்டர் அண்ணா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தட்கால் ஸ்கீமில் நிறைய பேர் பணம் கட்டியிருக்காங்க. இபிக்கு விவசாயிங்க தட்கால் ஸ்கீமில் போன வருஷம் பணம் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க கடனை வாங்கி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 10 மாதம் ஆச்சு. இந்த இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த தட்கால் முறையில் கட்டின விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு கொடுக்க தயவுசெய்து தாழ்மையாக உங்கள் மூலியமாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதி மக்கள்கிட்ட இப்போ ரீசன்ட் ப்ராப்ளம் எல்லாருமே கரண்ட் பில் சேர்த்து கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நிறைய இஷ்யூ இருக்குது. கரண்ட் பில் சரி லேட்டாக கட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கேரியர் எடுத்துடுறாங்க இபியில். தயவுசெய்து இந்த மின்சாரத்துறை அமைச்சர் கவனிங்களா. சங்ககிரி தொகுதியில் எல்லாருமே உங்களுக்குமே அதே தான் நிலைமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகையால் தயவுசெய்து மின்சாரத்துறை அமைச்சர் அதை கவனத்துக்கு எடுத்து சென்று அதை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ஏன்னா அது மட்டும் இல்லை, நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கூறினது போல 5 ஏக்கருக்கு கீழே உள்ள விவசாயிகளுக்கு வந்து அனைத்து கடனும் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக, ஏன்னா இதெல்லாம் வறட்சி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் ஆனால் ரெவன்யூ மினிஸ்டர் அவரும் சொன்னாங்க, பொதுப்பணித்துறை அமைச்சரும் சொன்னாங்க, சுகர் கேன் ப்ரொடக்ஷன்லாம் குறைஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் 4000 ரூபா கொடுத்துட்டீங்க, அது கண்டிப்பாக பத்தாது. ஏன்னு சொன்னால் ஃபெர்டிலைசர்லாம் நீங்கள் உரமெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் வந்து 600 ரூபா இருந்தது போன வருஷம், இந்த வருஷம்லாம் 1300 ரூபா. பொட்டாஷ் வந்து 1700 ரூபா. ஒரு விவசாயி எப்படி விவசாயம் செய்ய முடியும்? இன்புட் காஸ்ட் வந்து அதிகமாகி போச்சு. இதை செய்து அதை மனசில் கொண்டு இந்த விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு மாண்புமிகு உங்கள் மூலியமாக அரசை கேட்டுக்கொள்கிறேன். சங்ககிரி சட்டமன்ற தொகுதியானது பார்த்தீங்கன்னா லாரிகள் வந்து அங்கிருந்தா இந்தியா ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறாங்க. மெயின் அப்பே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து சங்ககிரி மாவட்டம் தான், சங்ககிரி தொகுதி தான். அதனால அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் கனரக வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமலை இருக்கு. அவங்க வந்து தனியார் இடத்துல தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 5000 குடும்பங்கள் அதை நம்பி தான் வாழ்றாங்க. ஆகையால் அதுக்கு ஒரு பழுது பார்க்கணும் பணியை செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு ஒரு தனியாக ஒரு சிப்காட் மாதிரி அங்கே ஒரு ஆட்டோ நகர் மாதிரி ஒன்று உருவாக்கி கொடுத்தா அங்கே இருக்கிற தொழிலாளிகள் அந்த பனிமலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உபயோகமாக இருக்குன்னு கேட்டு, சங்ககிரி சட்ட தொகுதி உட்பட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏழை எளிய விவசாய மக்கள் இருக்காங்க. ரெவன்யூ மினிஸ்டர் வைக்கக்கூடிய கோரிக்கை பார்த்தீங்கன்னா அதில் வந்து பட்டா கேட்டு நிறைய பேர் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அது பரிசீலனை செய்து உடனே அந்த பட்டா வழங்குமாறு நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இடங்கன சாலை மற்றும் இளம்பள்ளின்னு ஒரு நகராட்சி இருக்கு. அதில் பக்கத்துல டெக்ஸ்டைல் தான் தொழில், மெயின் தொழில். குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதை அங்கே ஒரு டெக்ஸ்டைல் பூங்கா ஒன்று அமைச்சு தருமாறு அரசை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னங்க, சங்ககிரியிலேருந்து NH சேலம் டு கொச்சின் ரோட்டில் சங்ககிரி தொகுதி இருக்குண்ணா. கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் வந்து நம்ம தொகுதியில் போகிறாங்க. அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ஒரு ஜோனாக இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சிடென்ட் கூட அங்கே அந்த வென்டிலேட்டர் கூட ஆம்புலன்ஸ் ஒன்று அரசு ஜிஹெச்சுக்கு கொடுத்தா கொஞ்சம் உயிர் காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்லாயிருக்கும். வென்டிலேட்டர் கூடிய ஆம்புலன்ஸ் இருக்குது, இந்த வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் வேக்கண்ட்டாக இருக்காங்க. நான் நன்றி சொல்ல போகும்போது தேவன்கண்ணோட ஊர் இருக்குது, அங்கே குறைய சொல்லலை. இப்போ தான் வந்திருக்கீங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர் ஒன்று இருக்குது, அது காம்பவுண்டோலே இல்லை. பேஷண்ட்டும் ஒன்றா இருக்கிறாங்க, ஆடு மாடு நாய்க்குட்டியோடய இருக்கிறாங்க. காம்பவுண்டு இல்லாதனால அது ஒரு பிரச்சனை. டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் அது மாதிரி பிரைமரி ஹெல்த் சென்டரில் வந்து அந்த காம்பவுண்டோலெல்லாம் கட்டி கொடுத்து வேக்கன்சி வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்ககிரி நகராட்சியில் நிறைய ஏழை எளிய மக்கள் வந்து ஹெட் ஆஃப் நகராட்சி அலுவலகம், உள்ளாட்சித்துறை எல்லாமே அங்கே தான் இருக்குது. நகராட்சிக்கு வராங்க, கிராமத்துலேருந்து வரக்கூடிய இடம். அந்த நகராட்சியில் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் ஒன்று அமைச்சு தரணும்னு நகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் இல்லாமல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சங்ககிரி பகுதி இடங்கன நிறைய கிராமங்கள், எங்கள் சங்ககிரி தொகுதி வந்து நிறைய கிராமங்கள் சார்ந்த தொகுதி. பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பஸ் இந்த 2-3 மாதம் குறைச்சிட்டாங்க. நான் குறையா சொல்லலை, அமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு வரேன். கிராமத்துக்குள்ளே போகிற பஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி 4 ட்ரிப் போனால் 2 ட்ரிப் ஆக்கிட்டாங்க. தயவுசெய்து இதெல்லாம் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் கவனத்துக்கு உங்கள் மூலியமாக கொண்டு வருகிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் சங்ககிரி தொகுதியில் போன பீரியடில் வந்து SDT மூலிமா ஒரு 2 கோடி 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிரவுண்டு கட்டுறதுன்னு ப்ரொபோசல் கொண்டு வந்து துவக்கும் நிலையிலே இருக்கு. அதை வந்து தயவுசெய்து விரைவுபடுத்தி கொடுக்குமாறு அங்குள்ள சங்ககிரி சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்னு ஒன்றும் இல்லை. SDT மூலிமா கடந்த ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்க. அதை விரைவில் செய்து தருமாறு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரை கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து போதிய நிதி பத்தாதுங்க. பேரவை துணைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சரை, அதுக்குரிய நிதி பத்தாது. 2 கோடி 60 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. அது DRDA மூலமாக செஞ்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்குரிய காம்பவுண்ட் கூட எதுவும் இல்லை. இன்னும் அந்த திட்டம் வந்து ஆரம்ப நிலையிலேயே இருக்குது. அந்த அங்கே இருக்க பள்ளி மாணவர்களுக்கும் இளைஞருக்கும் ஒரு விளையாட்டுக்கு மைதானத்தை அந்த மூலிமா நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சங்ககிரி பேரூராட்சியில் வந்து நகராட்சியை தரம் உயர்த்தப்பட்டது கடந்த ஆண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே தான் அந்த நகராட்சி பில்டிங் வேலை இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் நகராட்சி பில்டிங் ஒன்று கட்டி தரணும்னு மாண்புமிகு நகராட்சி துறை எங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த கோயில்கள் 3 இருக்கு. சங்ககிரி மலைக்கோட்டை உச்சி சென்ன பெருமாள் கோவில், சங்ககிரி மலைக்கோட்டை அடிவார வரதராஜ பெருமாள் கோவில் 3, சங்ககிரி விஎன் பாளையம் வசந்த வல்பராஜ் கோயில் ஆகிய 3 பெருமாள் கோயில் பல வருடங்களாக கும்பாபிஷேகம் செய்யப்படாமல் உள்ளது. இப்பழமை வாய்ந்த கோயில்களை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்களும் வெளியிலிருந்தும் வெளி மாவட்டத்திலிருந்தும் நிறைய பேர் வந்து செல்வதால் அந்த 3 கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தி தர கோரி பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. எனவே இந்த அரசு மேற்படி 3 கோயிலுக்கும் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 தான். காவேரி குடிநீர் திட்டம், இன்னொன்று வந்து போர்வெல் வந்து இப்போ மழை வந்து இல்லாதனால, போதிய மழை இல்லாதனால போர்வெல் எல்லாம் தண்ணி இல்லைங்க. கிட்டத்தட்ட 1600 அடி போயிடுச்சு. மாண்புமிகு இந்த அரசை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், உள்ளாட்சித்துறை அண்ணா இங்கே இருக்காங்க, என் தொகுதியில் பாதி பகுதியில்னா 1600 அடி கீழே போயிடுச்சு தண்ணி. அதனால் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா தான் மேனேஜ் பண்ண முடியும் மழை பெய்கிற வரைக்கும். ஒரு அம்மா நான் நன்றி சொல்ல போகும்போது கேட்டுச்சு, நீங்கள் நன்றி சொல்லும் போது போனோம், அந்த அம்மா ஒன்றும் சண்டை கூட வரலைங்க. சோறு வடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போ தம்பின்னு கேட்டாங்க. வேற ஒன்றுமே கேட்கல. சாப்பாடு வடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி கொடுங்கன்னு தான் கேட்டாங்க. என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. கண்டிப்பாக நானும் மாவட்ட ஆட்சியர் எடுத்து சென்றேன். கண்டிப்பாக இந்த மாதிரி குறை ஒரு 7-8 பஞ்சாயத்தில் இருக்குது. 1600 அடிக்கு மேலே போனால் போர் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்தா தான் பண்ண முடியுங்க சார். அதே மாதிரி சேலம் மாவட்டம் கருப்பூர் பேரேஜுக்கு உட்பட்டதில் மகளிர் தொழிற்பேட்டை ஒன்று இருக்கு. அமைச்சர் இல்லை, மகளிர் தொழிற்பேட்டை ஒன்று இருக்கு. அந்த தொழிற்பேட்டை பார்த்தீங்கன்னா 51.24 ஏக்கரில் துவக்கப்பட்ட அந்த மகளிர் தொழிற்பேட்டையில் கிட்டத்தட்ட 150 மனைகள் பிரிக்கப்பட்ட 150 மனைகளில் இன்னைக்கு தொழில் நடந்து கொண்டு இருக்கு. அந்த பல ஆண்டுகளாக இயக்கி வரும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக லேண்ட் கொடுக்காதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டவுன் பஞ்சாயத்தில் அப்ரூவலுக்கு வரல. இதனால் 10-15 வருஷமாக டேக்ஸ் கலெக்ஷன் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான். இதனால் மகளிர் தொழிற்பேட்டையில் அதே மாதிரி அதை வந்து மாண்புமிகு அமைச்சர் இல்லைங்க. அவங்கள வந்து நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அது சீர்திருத்தம் பண்ணி அரசாங்கத்துக்கு வருமானம் பண்ணி தரணும்னு சொல்லலாம். அவங்களுக்கு அடிப்படை வசதி நம்ம பேரூராட்சியிலேருந்து எதுவும் பண்ண முடியல. அங்கே ஊழியர்களுக்கு வந்து தண்ணி கிடையாது, ட்ரைனேஜ் கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குப்பையை கிளியர் பண்ணால் கூட அப்படியே நெருப்பு வச்சுறாங்க. அசாடஸ் மெட்டீரியல்ஸ்லாம் அப்படியே நெருப்பு வச்சுறாங்க. ஊருக்குள்ள இருக்கு, பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. அதனால அண்ணா என்ன இருக்குண்ணா, டைம் நிறைய கட் பண்ணிட்டீங்க. பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஜாகிரமாபாளையம் பகுதியில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவனம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க போன பீரியடில். அது வந்து கனிம வளம் உள்ள ஏரியா. அது தனியாருக்கு கொடுத்துருக்காங்க. 110.53 ஏக்கரை கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஜவுளி பூங்கா ஜாகிரமாபாளையம் பக்கத்தில் ஜவுளி பூங்கா அவனுக்கு கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து அங்கே வந்து நகராட்சிக்குள்ளேயே வருது. அங்கே வந்து சாயப்பட்டையெல்லாம் வந்து நான் தயவுசெய்து சொல்கிறேன், அவ்வளோ குடிமக்கள் சுற்றி இருக்கிற ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. அது வந்து மேஜர் மினரல்ஸ் ஏரியாவில் வருது. மைனிங் ஏரியா, செயில் கம்பெனி கண்ட்ரோலில் இருக்குது அந்த ஏரியா. தயவுசெய்து அந்த திட்டத்தை கைவிடுமாறு இந்த அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் வந்து டெய்லி போராடிட்டு இருக்காங்க 1.5 வருஷமா. தயவுசெய்து அந்த திட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சார், உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை. எங்களுக்கு வந்து இந்த மகுடஞ்சாவடி யூனியன் ஒரு பிளாக் இருக்குங்க சார். ஒரு யூனியன் தனியாக இருக்குது, சங்ககிரி யூனியன் மாதிரி மகுடஞ்சாவடி பிளாக்ன்ட்டு. அங்கே 70% ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பஸ் ஏன் போலின்னு கேட்டால் பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோடு மோசமாக இருக்குது, அதனால நாங்கள் பஸ் விட முடியல அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறாங்க. தயவுசெய்து மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், மகுடஞ்சாவடி பிளாக்குக்கு ஒரு ஸ்பெஷல் இன்சென்டிவ். சங்ககிரி தாரமங்கலம் பிளாக் இருக்குது, அது நல்லா இருக்குது. இந்த மகுடஞ்சாவடி பிளாக்கில் வந்து 70% சாலைகள் வந்து மிகவும் மோசமாக இருக்குது. தயவுசெய்து அதுக்கு ஒரு சிறப்பு திட்டம் மாதிரி கொடுத்து, இல்லையா மோர் தென் 1 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹைவேஸில் சேர்த்துட்டு கூட நீங்கள் RRல செய்யுங்க. எப்படியோ ஒன்று எங்கள் பொதுமக்கள் கோரிக்கை வந்து நீங்கள் தயவுசெய்து நிவர்த்தி கொடுக்க வேண்டும் இந்த அரசை கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி சங்ககிரியிலிருந்து திருச்செங்கோடு போகிற சாலை பக்கத்தில் ஹெல்த் மினிஸ்டர் உள்ள தொகுதி. சங்ககிரி போகணும் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே அண்டர் பாஸ் இருக்குது.
அது குறுகலாக இருக்குது சார். சங்ககிரிக்கும் திருச்செங்கோட்டுக்கு நடுவில் ஹெல்த் மினிஸ்டரோட ஊர் தான் பக்கத்தில். அது அண்டர் பாஸ் ஒன்று இருக்குது, ரயில்வே அண்டர் பாஸ் இருக்குது. ரொம்ப குறுகலாக இருக்குது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் உள்ள ஏரியா சங்ககிரி பார்த்தீங்கன்னா, சங்ககிரியில் இருந்தால் இந்தியா ஃபுல்லாமே சரக்கு ஏற்றி போகக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. லாரிகள் வந்து அதிகம் உள்ள ஏரியா. அந்தாண்ட திருச்செங்கோடு பார்த்தீங்கன்னா ரிக்கு, அதெல்லாம் கேஸ் கம்பெனிக்கெல்லாம் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் போகக்கூடிய ஏரியா. ஸ்கூல் பிள்ளைங்க கடுமையாக பாதிக்கிறாங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சுற்றி நிறையா இருக்குது. ஒரு அந்த அண்டர் பாஸ் கிராஸ் பண்ணோன்னா 1/2 hour ஆகுது. சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு கிராமத்தில். அங்கே தயவுசெய்து அந்த அண்டர் பாஸை அகலப்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரயில்வேல பேசி. அதே மாதிரி மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என் கருப்பூர் பேரூராட்சி, சேலம் மாவட்டம் கருப்பூர் பேரூராட்சி உட்பட்ட பகுதியில் போன பீரியட் எஸ்டிடி மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடிக்கு பக்கமாக ஒரு கிரவுண்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஒரு கிரவுண்டுங்க மாதிரி கொடுத்தாங்க, மினிமம் ஸ்டேடியம் மாதிரி. அங்கே இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே, கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே கொடுத்துருக்கீங்க. அந்த திட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அது விரைந்து சீக்கிரம் முடிச்சு தரணும். ஏன்னா கிட்டத்தட்ட அதில் ஏற்கனவே 20 கோடி ரூபாய்க்கு பக்கமாக செலவு பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இண்டோர் காம்ப்ளெக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக் ட்ராக் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா. ஆனால் அது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்னால நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய அது இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்ககிரி பகுதியானது அதிகளவு மக்கள் வளர்ச்சி கொண்ட பகுதியாகும். இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு நடைப்பயிற்சி செய்ய ஒரு குழந்தைகள் பொழுதுபோக்கு பூங்கா எதுவும் இல்லை. அதனால் எனது எதுவும் பெரிய அளவில் இல்லை. எனவே சங்ககிரி மலைக்கோட்டை பகுதியினை சுற்றி நடைபாதை மற்றும் பூங்கா அமைத்து தரும்போது இந்த அரசினை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து அந்த பஞ்சாயத்துக்கோ அந்த பக்கத்தில் இருக்க ஊருக்கோ செலவு பண்ணால் பரவாயில்ல. இப்போ இதுக்கு முன்னாடி ஐசிஎல் இருந்தாங்க. இப்போ அந்த இண்டஸ்ட்ரியை வந்து கிராசிம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் இருந்தது, அது கிராசிம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டேறாங்க. அந்தந்த பக்கத்தில் அது மைன்ஸ் உள்ள ஃபண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செஞ்சால் பரவாயில்ல. தயவுசெய்து நான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்ஸ் கேட்டுக்கிறது, அந்தந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை தயவுசெய்து பெற்று அந்தந்த கிராமத்துக்கு பண்ணால் கூட போதும் இல்லையா. அந்த யூனியனுக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல திட்டங்களுக்கு பண்ணால் போதும். எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுத்த மாதிரி தெரியல நிறைய இடத்துல. தயவுசெய்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கவனத்துக்கு கொண்டு வந்து. அதே மாதிரி பேரூராட்சி துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 479 பேரூராட்சிகள் இருக்குது. இதில் ஒப்பந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிஸ்டெல்லாம் 15 வருஷம் 20 வருஷம் வேலை செய்கிறாங்க. 40 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் பர்மனன்ட் பண்ணி தர சொல்லும் மாதிரி கேட்டுக்கொண்டு, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் காப்பீட்டு தொகையை நம்ம சம்பளத்திலேருந்து பிடிக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயாலிசிஸ் பண்ணக்கூடிய வசதி இல்லை அவங்களுக்கு அந்த காப்பீட்டு திட்டத்தில். தயவுசெய்து அந்த காப்பீட்டு திட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதி பெற்று தர சொல்ல வேண்டும் கேட்டு, இவ்வளோ நேரம் எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்கள் கழக பொதுச் செயலாளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.